தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மதுரையில் மாணவிகளுக்கு ஆண் டெய்லர் வைத்து அளவெடுத்த விவகாரத்தில் அவர்களை கைது செய்ய சொல்லி போராட்டமானது நடைபெற்று வருகிறது. பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியவர்களை கைது செய்து போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், கூடுதல் விவரங்கள். ரவீனா, மதுரையில் மாணவிகளுக்கான சீருடை தைக்க ஆண் டெய்லர்களை பள்ளி நிர்வாகம் பயன்படுத்தி மேலும் அந்த டெய்லர் அளவெடுக்கும் போது கட்டாயப்படுத்தி அளவெடுக்க வைத்ததாக 10ஆம் வகுப்பு மாணவி புகாரளித்ததன் பேரில் பள்ளியினுடைய ஆசிரியை மற்றும் 2 டெய்லர்கள் மீது போக்சோ வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாதர் சங்கத்தினரை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்ட போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த பகுதியானது பரபரப்பாக சூழலானது நிலவி வருகிறது. மதுரை மாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட எம்சிபுரம் பகுதியில் உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பள்ளி மாணவிகளுக்கான சீருடை தைப்பதற்காக ஆண் டெய்லரை பயன்படுத்தி 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி ஒருவருக்கு அளவெடுக்க வைத்ததாகவும் மாணவி அளித்த புகாரின் கீழ் அதே பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியை மற்றும் அந்த அளவெடுக்க வந்த டெய்லர்கள் மீது மதுரை மாநகர அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கு பதிவு செய்யப்பட்ட ஆசிரியை மற்றும் டெய்லர் மீது கைது நடவடிக்கை செய்ய வேண்டும் என்றும் இனிமேல் ஆண் டெய்லர்களை பள்ளி மாணவிகளுடைய சீருடை அளவீடு செய்யும் பணிக்கு பயன்படுத்தக்கூடாது என கூறி இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் மாதர் சங்கத்தினர் ஆகியோர் தனியார் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அங்கிருந்து கைது செய்ய பலமுறை வலியுறுத்தியும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்ய முற்பட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டங்களுக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. இதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக காவல்துறையினர் வாகனங்களில் ஏற்றினர். மேலும் கைது செய்யப்பட்ட அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபத்தில் தற்போது வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரையில் பள்ளி மாணவியினுடைய சீருடைக்காக அளவீடு செய்வதற்கு ஆண் டெய்லரை வரவழைத்து பணியில் ஈடுபடுத்திய சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த நிலையிலும் தொடர்ச்சியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழலானது நிலை வருகிறது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அருண்.